அதுவும் கஷ்டத்துக்கு மத்தியில் புதிய வாகனம் போனாலும் இந்த பாலை இறங்க தான் செய்ய ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில் உள்ள பாலம் கடந்த வெள்ள அனர்த்தத்தின் போது மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு தாளிறங்கியது. அப்போதிருந்து இன்று வரை RDD அதாவது ரோட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பாலத்தினை டெம்பரரியாக தற்காலிகமாக போட்ட நிலையில் இந்த பாலம் தற்பொழுது காபட் வீதியாக புனரமைக்கப்பட்டு ஒரு பெர்மனன்ட் நிலையில் இதனை சரி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற சகல அரச ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அதிபர்கள், வயல்வெளிக்கு செல்லுகின்ற வேலைகளுக்கு செல்லுகின்ற அனைத்து ஊழியர்கள் நபர்களும் பிரதேசத்தில் வசிக்கின்ற அனைவரும் பாரிய பாதிப்புகளை எதிர்கொள்கின்றார்கள். தொடங்கியதன் பின்னர் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதும் ஒரே நேரத்தில் வாகனங்கள் செல்லாமல் இருக்க தற்காலிகமான பாலம் என்பதனால் செல்லாமல் தரித்து செல்கின்ற வேளையில் பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள் நேரத்துக்கு தங்களது வேலை கூடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவரும் பல்வேறு அசௌகரியங்களை இந்த சந்தர்ப்பத்திலே ஏற்படுத்துகின்றது. இந்த அனைவருக்கும் இந்த பாலம், தற்காலிக பாலம் பல்வேறு அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது. எனவேதான் இந்த புதிய அரசாங்கம் மிக விரைவாக இந்த தற்காலிக பாலத்தை புனரமைத்து பாதையை ஒழுங்கு செய்தது போன்று இந்த தாளுறங்கிய பெர்மனண்டான இந்த பாலத்தை உடனடியாக செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான நெல் வயல் காணிகள் இந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது. அதுக்கான போக்குவரத்து, அதுக்கான உளவு இயந்திரங்கள் போக்குவரத்து என பல்வேறு போக்குவரத்துகள் இடம்பெறுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த தற்காலிக பாலம் அமைந்துள்ள இந்த பிரதேசம் தனியார்களுக்கு சொந்தமான வயல்வெளியில் இந்த பாலத்தை அமைத்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் அந்த விவசாய நெற்செய்கை செய்கின்ற அந்த வயல் காணிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்காலிகமாக எடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு தொழில் பாதிப்பை அது ஏற்படுத்துகின்றது. எனவே இவ்வாறான இந்த சிக்கல்களை நிவர்த்திக்கும் பொருட்டு மக்களால் விரும்பப்பட்ட, மக்களுடைய அமோக வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இந்த அரசாங்கம் மிக விரைவாக இந்த பாலத்தினை உடனடியாக புனரமைத்து சிறப்பாக இந்த பாலத்தினை மக்கள் பாவனைக்காக விரைவாக கையில் கருத்துக்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது நான் பாலமுனையிலிருந்து கல்முனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு 3 நாட்களை சந்தித்தேன் பாலத்தடியே. அதாவது ஒளியில் கழிவட பாலத்துக்கு அருகாமையில் உள்ள அந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பாலம் உண்டு. அதனால இந்த பாலம் வந்து தற்காலிகமாக செய்யப்பட்டிருக்கிறது படத்துக்கு. அதாவது விவசாயிகள் கடும் கஷ்டத்துக்கு மத்தியில் அதால் வாரது போது பெரிய ஒரு பிரச்சனை ஆகிக்குது. நீங்கள் அவசரமாக இந்த பாலத்தை கொஞ்சம் நீங்கள் பூர்மானிச்சு அழகா செஞ்சு விளக்கம் என்னண்டா, விவசாயிகளுக்கு கஷ்டம் என்னண்டா, இந்த விவசாயிகள் இடங்களெல்லாம் இந்த ரோட்டு செய்பாட்டிக்கு வரதைக்கு அதாவது கடும் ரொம்ப கஷ்டமாகிக்குது மக்களுக்கு இதில் வாரது போகிறது. அது மட்டும் இல்லை, அந்த கவர்மெண்ட் ஊழியர்கள் வேலைக்கு வர டைம்களும் கடன் மிஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. டைமுக்கு வந்திக்கலாமே இருக்குது. இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் அவசரமாக இந்த பாலத்தை பூர்மானிச்சு செஞ்சு பாருங்க. இப்போ நிலப்பாடு இப்படித்தான் இருக்கு. இந்த பாலம் உடைஞ்சதால கடும் கஷ்டத்துக்கு மத்தியில மக்கள் வாழ்றாங்க. சரியா? இந்த பாலம் செஞ்சிருக்காங்க. புதிய வாகனம் போனாலும் இந்த பாலம் இறங்க தான் செய்ய போகுது. இதால அரசு போறது கஷ்டம். 2 வாகனம் மறைச்சா அங்க இறந்தா அவங்க டைமுக்கு தூத்திக்கிறாங்க பால இறங்கி. சரியா? இப்ப இந்த பாலத்தை பழைய பாலத்தை பழைய செஞ்சுட்டாங்க. இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு இந்த பாலத்தை செஞ்சுட்டாங்க. மிச்சம் இருக்கு.